மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் நமக்கு ஒன்று தேவை, ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை தருவது எது என்று பார்த்தீங்கன்னா தியானம். தியானம் என்பது ஒரு நினைவு திறன். தியானம் என்பது ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது, ஆனந்தத்தை தரக்கூடியது தியானம். தியானத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நான் சொல்கிறது, ஒன்றையே நினைவு வைத்து கொண்டிருப்பதுக்கு மற்றொரு பெயர் தியானம். இப்போ தியானம் அனைத்து மக்களுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் பண்ணாமல் இல்லை. கண்ணை மூடி ஆசனம் உக்காந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தால் மட்டுமே தியானம் கிடையாது. உங்கள் மனதில் உற்சாகம் இருக்கும், ஆர்வமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, ஒரு தெளிவோடு இருப்பீங்க, திடமாக இருப்பீங்க. இந்த தியானம் எதுக்கு சரியாக பண்ணணும் என்றால், வாழ்க்கையில் முடிவுகள் நம்ம நிறையா எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த முடிவுகள் எடுப்பதற்கு தெளிவான சிந்தனை தேவை, தெளிவான நெறிமுறைகள் தேவை, தெளிவான மனம் தேவை. இந்த மனதையும் நெறிமுறைகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கே தருவது ஒழுங்கான தியானம், மகிழ்ச்சியான தியானம்.